லண்டனில் இருந்து வரவழைக்கப்பட்ட ஒட்டு கேட்கும் கருவி எனது வீட்டில் ரகசியமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. நேற்று முன்தினம் தான் கண்டுபிடித்தோம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் நிருபர்கள் சந்திப்பில் தெரிவித்தார். எனது வீட்டில் ஒட்டு கேட்கும் கருவி, எனது வீட்டிலேயே நான் உட்காரும் இடத்தில் எனது நாற்காலியின் பக்கத்தில் ஒட்டு கேட்கும் கருவி இருக்கிறது. யார் வைத்தார்கள், எதற்காக வைத்தார்கள் என்பது பற்றி ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறோம். அந்த ஒட்டு கேட்கும் கருவி வெளிநாட்டு கருவி. அது லண்டனில் இருந்து வந்தது. அதனை கண்டுபிடித்து எடுத்து பார்த்தோம். லண்டனில் இருந்து வந்திருக்கிறது. அது சாதாரண விலை கிடையாது, அதிகமான விலை உள்ள கருவி என்று ராமதாஸ் கூறினார். கோவை காமாட்சிபுரி ஆதீனத்தில் குரு பௌர்ணமியை முன்னிட்டு ஆன்மீக புத்தக வெளியீட்டு விழா மற்றும் சமூக சேவையில் சிறந்த விளங்குபவர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டார். முன்னதாக சிறப்பு யாக பூஜையில் கலந்து கொண்ட அண்ணாமலை சாமி தரிசனம் செய்து மரக்கன்று நட்டு வைத்தார். விருதாளர்களுக்கு விருதுகளை வழங்கிய அண்ணாமலை பேசும்போது, விரைவில் ஆன்மீகம் கலந்த அரசு அமையும். ஒரு நாட்டிற்கு ராஜாவாக இருந்தாலும், அது முதலமைச்சராக இருந்தாலும், ஒரு சன்னியாசி முன்னால் தரையில் தான் அமர வேண்டும். அதுபோல விரைவில் ஒரு ஆட்சி அமையும் என்றார். இந்நிகழ்ச்சியில் RVS கல்வி குழுமங்களின் நிறுவனர் குப்புசாமி, பாஜக மாநில விவசாயிகள் அணி தலைவர் நாகராஜ் மற்றும் ஏராளமான ஆன்மீக பெரியோர்களும் பக்தர்களும் கலந்து கொண்டனர். சரித்திர விபத்தால் முதலமைச்சரானவர் எடப்பாடி பழனிசாமி என்று சிவகங்கை MP கார்த்தி சிதம்பரம் விமர்சனம் செய்துள்ளார். காரைக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாஜகவினர் ஒவ்வொரு அமைப்பையும் காவி மயமாக்க முயற்சித்து வருகின்றனர். இந்தி இந்துத்துவாவை திணிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களது எண்ணம். அது தமிழகத்தில் ஈடுபடாது. தமிழகத்தில் 2026 ஆண்டு தேர்தலில் எத்தனை முனை போட்டியாக இருந்தாலும் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். பழனிசாமி தேர்தலில் முதலமைச்சர் பதவிக்கு நின்று வெற்றி பெற்று முதல்வராகவில்லை. சரித்திர விபத்தால் முதல்வரானவர். சரித்திர விபத்தால் முதலமைச்சரான பழனிசாமி 2 மக்களவை தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தலில் தோற்றார் என கார்த்தி சிதம்பரம் விமர்சனம் செய்துள்ளார். 3 இன்னிங்ஸிலும் அவுட் ஆன பழனிசாமி 2026 நடக்கும் 4வது இன்னிங்ஸிலும் அவுட் ஆவார் என்று தெரிவித்தார். கடந்த பிப்ரவரி மாதம் KV குப்பம் அருகே ஓடும் ரயிலில் கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்து கீழே தள்ளிவிட்ட வழக்கில் கைதான ஹேமராஜ் குற்றவாளி என திருப்பத்தூர் மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ரயிலில் இருந்து கீழே விழுந்ததில் அப்பெண்ணின் கரு கலைந்தது. ஹேமராஜுக்கான தண்டனை விவரங்கள் வரும் 14ஆம் தேதி அறிவிக்கப்பட உள்ளது. காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தேசிய தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி ஒடிசா மாநிலத்தில் நடைபெற்ற கட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அப்போது அவர் பேசியதாவது, மகாராஷ்டிராவை போன்று பீகாரிலும் தேர்தலை அபகரிக்க முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. நாடு முழுவதும் நமது அரசியலமைப்பை பாஜக தாக்கிக் கொண்டு வருகிறது. இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டம் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பீகாரில் தேர்தலை பாஜக அபகரிப்பதை தடுக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையம் அதன் வேலையை செய்யவில்லை. பாஜகவின் நலனுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது. பாஜக 5 முதல் 6 முதலாளிகளுக்காக அரசாங்கத்தை நடத்துகிறது. நாட்டின் பொதுமக்களுக்காக பணி செய்யவில்லை. ஜல், ஜங்கல், ஜாமீன் பழங்குடியினருக்கு சொந்தமானது. அவைகளை அவர்களுக்கே இருக்கும். வன உரிமை பட்டாக்கள் பழங்குடியினருக்கு வழங்கப்படவில்லை. காங்கிரஸ் PESA மற்றும் பழங்குடி மசோதாவை கொண்டு வந்தது. இதே சட்டங்களை நாங்கள் அமல்படுத்துவோம். பழங்குடியினருக்கு அவர்களின் நிலம் கிடைப்பதை உறுதி செய்வோம் என்று ராகுல் காந்தி தெரிவித்தார். கர்நாடக முதலமைச்சர் பதவியிலிருந்து சித்தராமையாவை மாற்றிவிட்டு DK சிவகுமாரை முதலமைச்சராக பதவியேற்பார் என்று பலமான விவாதங்கள் எழுந்தன. சிவகுமாருக்கு ஆதரவு தெரிவித்து பல MLAக்களும் குரல் எழுப்பியதால் கர்நாடக அரசியலில் திடீர் சலசலப்பு உருவானது. ஆனால் நான் 5 ஆண்டுகள் முதல்வராக இருப்பேன் என்று சித்தராமையா திட்டவட்டமாக கூறிவிட்டார். மழை விட்டும் தூறல் விடாதது போல மீண்டும் அவர் மாற்றப்படுகிறார் என்ற பேச்சுக்கள் எழுந்தன. இதுகுறித்து நிருபர்களை சந்தித்த துணை முதலமைச்சர் சிவகுமாரிடம் கேள்வி எழுப்பினர். அதற்கு அவர் கூறியதாவது, முதல்வராக சித்தராமையாவே தொடர்பார் என்று மாநில பொறுப்பாளர் ரன்தீப் கர்ஜோவாலா தெரிவித்துவிட்டார். சித்தராமையாவும் தெளிவுபடுத்திவிட்டார். இந்த விவகாரத்தில் ஒரு பதில் வழங்கிவிட்ட பின்னர் மீண்டும் மீண்டும் அதை பற்றியே பேசுவது நல்லதல்ல. சிலரிடம் இருந்து சில அறிக்கைகள் எனக்கு ஆதரவாக வரலாம். அது பற்றி இப்போது கருத்து தெரிவிப்பது தேவையற்றது என்று சிவகுமார் கூறினார். அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் முடிவெடுக்க தேர்தல் ஆணையம் தயக்கம் காட்டுவதைப் போல தெரிகிறது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுத்ததை எதிர்த்து தொடரப்பட்ட உரிமையியல் வழக்குகள் முடிவுக்கு வரும் வரை கட்சிக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கக்கூடாது என்று கோரி தேர்தல் ஆணையத்திற்கு எடப்பாடி பழனிசாமியின் எதிர்த்தரப்பினர் புகார் மனுக்களை கொடுத்தனர். இந்த மனுக்களை தேர்தல் ஆணையம் விசாரிக்க எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் உட்கட்சி விவகாரம் குறித்து விசாரிக்க அதிகார வரம்பு உள்ளதா என்று ஆரம்ப கட்ட விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டிருந்தது. இதில் தேர்தல் ஆணையம் எந்த முடிவையும் எடுக்கவில்லை என்றும், அதனால் ஆரம்ப கட்ட விசாரணைக்கு கால வரம்பு நிர்ணயிக்க வேண்டும் என கோரி அதிமுக பொதுச் செயலாளர் தரப்பில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் ஆணையம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் 6 புகார்கள் வந்துள்ளன. அவற்றை ஒவ்வொன்றாக பரிசீலித்து உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று கூறினார்.
தொடர்ந்து பேசிய நீதிபதிகள், தேர்தல் ஆணையம் தயக்கம் காட்டுவது போல தெரிகிறது. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான மனுக்கள் மீது எப்போது முடிவெடுக்கப்படும்? தேர்தல் ஆணையம் உரிய நேரத்தில் ஆணை பிறப்பிக்காவிடில் அரசியல் சாசன கடமையை செய்ய தவறுவதாகும். அதிமுக விவகாரம் குறித்து ஜூலை 21ஆம் தேதிக்குள் எழுத்துப்பூர்வமாக விளக்கம் அளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு நீதிபதி உத்தரவிட்டார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.